வணக்கம். அதாவது இன்னைக்கு 2024 இந்த வருஷம். இதே நாளில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014ஆம் வருஷம் எனக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தான் கல்யாணம். எஸ். எப்படா 10 வருஷமா ஒரே பொண்டாட்டி கூட வாழ்கிற அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து என் பொண்டாட்டி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த கல்யாணம் சின்ன வயசுல ஸ்கூலில் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ண இருக்காங்க. லவ் பண்ணிவிட்டு 10 வருஷம் கூட இல்லை, ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு மாதமே நீடிக்கிறது அந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப சர்வசாதாரணம் போயிடுச்சு. எல்லாம் டைவர்ஸ் கிட்ட வந்து நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 10 வருஷம் நிறைய பேர் நினைக்கலாம் இவங்களுக்கு சண்டையே நடக்காதுல இருக்குன்னு. டெய்லி நடக்கும் சண்டை. அதெல்லாம் எப்படி வெளியில் வருது கொஞ்சம் சொல்ல. டெய்லி சண்டை நடக்கும். இந்த 10 இயர்ஸ்ல வந்து எண்ணிக்கையே கிடையாது, அவ்வளோ சண்டைலாம் நடக்கும். ரொம்ப என்ன சொல்றது, அழுக வரும், சண்டை போடணும்னு தோணும், திட்டணும்னு தோணும். ஆனா அது எல்லாமே வந்து 2 பேருக்குள்ள வந்து பேசி தீர்த்துக்கிட்டாலே அது முடிஞ்சிடும். மேக்சிமம் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட நாங்க அதை எடுத்துட்டு போக மாட்டோம். சோ எங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறதுனால இதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து நம்ம கப்பிள்ஸ் லைஃப்ல. சோ நம்மளுக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டாலே வந்து இந்த மாதிரி நிறைய சண்டைகள், நிறைய டிவோர்ஸ் வந்து நடக்கவே நடக்காது. இன்னும் நாங்க வந்து சண்டைலாம் போடுவோம், போட்டுட்டு அது வந்து அந்த நைட்டே முடிச்சிடும். நைட்டே பேசுறதாகட்டும், மறுநாள் யாரும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப முரண்டு பிடிப்பேன். இதுல யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுநாள் பேசிட்டீங்கன்னா அந்த ஈகோலாம் இல்லாம பேசிட்டீங்கனாலே போதும். ஸோ 10 வருஷம் கடக்குது எங்களோட திருமண வாழ்க்கை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இதுதான் எங்களோட என்ன சொல்றது, இத்தனை வருஷம் கல்யாண பந்தத்தின் ஒரு முக்கியமான டிப்ஸ்னு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கப்பிள்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகாத அளவுக்கு நீங்களே பாத்துட்டீங்கனாலே உங்க லைஃப் வந்து நல்லா போகும். உங்களுக்குள்ள எவ்வளவு வேணாலும் ஈகோஸ் இருக்கலாம், பேசிக்கலாம். ஏன்னா லவ் பண்ணும்போது இல்லாத அந்த ஈகோ கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்காக வருதுன்னு எனக்கு தெரியல. சோ அதனால ஈகோ இல்லாம, ஈகோ இருந்தாலும் அது வந்து உங்க 2 பேருக்குள்ள மட்டுமே வச்சுக்கிட்டாலே லைஃப் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஓகே, மறுபடியும் சந்திப்போம்.